மிதுன ராசி பெண்ணை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மிதுன ராசி பற்றி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மிதுன ராசியோட சிம்பிள் வந்து 2 ஹியூமன், 2 மனிதர்கள். அது ஆண் பெண்லாம் நம்ம போக வேண்டாம், ஜஸ்ட் அதோட சிம்பிள் பாருங்கள், 2 மனிதர்கள். மேஷ ராசியோட சிம்பிள் வந்து ஒரு ஆடு, கெடா. ரிஷப ராசியோட சிம்பிள் ஒரு பைசன். ஃபார் ஃபர்ஸ்ட் இந்த 12 ராசி பெல்ட்டில் முதல் ராசி 2 உயிரினத்தோடு பிறந்திருக்கு அப்படின்னா அது மிதுன ராசி. நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ரூமில் போடுறோம், அந்த ரூமில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து யாருடையுமே கான்வர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் உங்கள் கூட கான்வர்ஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் போர் அடிச்சிடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. உங்கள் கூட இன்னொரு நபரை போட்டிங்கன்னா நீங்கள் 2 பேரும் கான்வர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், எவ்வளோ நேரம் வேணால் கான்வர்ஸ் பண்ணலாம். ஸோ மிதுன ராசியை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிதுன ராசி வந்து ரொம்ப கான்வர்சேஷனை எதிர்பார்க்கக்கூடிய ராசி. எந்த மிதுன ராசி பெண்ணும் அவங்க வந்து ஆப்பிரிக்காவில் பிறந்திருக்கலாம், அமெரிக்காவில் பிறக்கலாம், சென்னையில் பிறக்கலாம், எந்த ஊரில் பிறந்தாலும் சரி, ஐஸ்வர்யா ராயா இருந்தாலும் சரி, ஒரு மிதுன ராசி பெண்கிட்ட உங்களோட பேச்சு திறமை சிறப்பாக இருக்குன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க நிச்சயமாக உங்களை கல்யாணம் பண்ணிப்பாங்க. இதுதான் பேஸ். யாரிடம் சிறந்த பேச்சு திறமை இருக்கோ அந்த பையனை மிதுன ராசி பெண் கல்யாணம் பண்ணிடும். அதுக்காக அவங்க லுக்ஸ் பார்க்க மாட்டாங்க, அதெல்லாம் எதுவுமே நான் சொல்லலை. பேச்சு திறமை தான் நம்பர் 1. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. 12 ராசி பெண்களுக்கு ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது. ஒரு வீடு கட்டும்போது நீங்கள் பேஸ்மெண்ட் போடுற மாதிரி, சரிங்களா? அதுக்கு மேலே கட்டுற வீடு வந்து எவ்வளோ வீக்காக இருந்தாலும் பரவாயில்ல, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த வீடு விழாது. அதுபோல் ஒவ்வொரு ராசி பெண்களுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய பேஸான விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ அதுபோல் மிதுன ராசிக்கு வந்து பேஸான விஷயம் வந்து கான்வர்சேஷன், சிறந்த பேச்சு திறமை. அது நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே கட்டுற வீடு எவ்வளோ வீக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ரிலேஷன்ஷிப் சஸ்டெயின் ஆகும், அந்த ரிலேஷன்ஷிப் சிறப்பாக இருக்கும். என் லைஃப்பில் நான் பார்த்த மிதுன ராசி சார்ட்ஸை நான் அவ்வளோ பார்த்துருக்கேன். கப்புள் சார்ட்ஸு 90% சார்ட்ஸ் வந்து சிறந்த பேச்சு துணையை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. மிச்சம் 10% வந்து தான் பேசுகிறத கேட்கக்கூடிய நபரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நான் என்ன பேசினாலும் இடையூறு பண்ணாமல் கம்ப்ளீட்டாக லிசன் பண்ணி அதுக்கு பதில் சொல்கிற நபரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. மிச்ச ஆட்கள்லாம் திருமண வாழ்க்கையில் சிறப்பாக வாழாத ஆட்கள். அதில் மிக முக்கியமான ப்ராப்ளம் அவங்க சொல்கிறது, எங்களும் நல்ல கம்யூனிகேஷனே இல்லை. கம்யூனிகேஷன் தான் பேசிக் கீ. நீங்கள் ஒரு மிதுன ராசி பெண்ணை இம்ப்ரெஸ் செய்யணும் இன்றைக்கி யுகத்தில் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு தொடர்ந்து கான்வர்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மீம்ஸ் அனுப்புங்க, பாட்காஸ்ட் அனுப்புங்க. நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா இந்த வீடியோவும் அனுப்புங்க. யூடியூப்பில் நீங்கள் என்ன எக்ஸைட்டிங்காக பார்க்குறீங்களோ அதையும் அனுப்புங்க. ஆர்டிகல் என்ன பார்க்குறீங்க அதையும் அனுப்புங்க. உங்களுக்கு என்னெல்லாம் அவங்க நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒரு மிதுன ராசி பெண்ணுடைய மோஸ்ட் சென்சிட்டிவான ஆகுதுன்னா அவங்களோட பிரெயின். அந்த பிரெயினை நீங்கள் தொடர்ந்து ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த பிரெயினுக்கு நீங்கள் சாப்பிட்றதா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி எவன் சிறப்பாக பண்ணுறானோ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் தெரிவிக்கும்.